எல்லாரும் என்னைய மட்டம் தட்டுறாங்க, நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மரியாதையே இந்த வீட்டில் இல்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி உங்களுக்கு தோணுதா? வருஷக்கணக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நிஜத்தை உங்களுக்கு சொல்லவா? மற்றவங்க அவங்கள எப்படி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆமாங்க, நிஜம்தான். நீங்கள் அவமானத்தை பொறுத்துக்கிட்டு போக போக அவங்க அவங்கள மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுகிறதுனாலையோ இல்லை கெஞ்சுறதுனாலையோ இல்லை கோவப்படுறதுனாலையோ மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. அது நம்மளோட செயலில் இருந்து தான் வரணும். முதல்ல நம்ம நம்ம மேலே மரியாதை வைக்கணும். இல்லைன்னா எப்படி மற்றவங்க அதாவது நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதெல்லாம் போதும், பொறுத்தது போதும். இனிமேல் மற்றவங்க நம்மளை மதிக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு 6 எளிய வழி சொல்லித்தரேன். ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மற்றவங்க நம்மளை மதிக்க வைக்கிற 6 எளிய வழிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். 1, மரியாதை உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். மரியாதையை மற்றவங்ககிட்ட இருந்து சம்பாதிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்ததே ஒரு பெரிய பொய்யுங்க. என்னென்னா, மரியாதை நாம் சம்பாதிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு அளவுகோல் நாம் தான் உருவாக்கணும். நீங்கள் உங்களுக்கு குறைவான மரியாதை கொடுக்கும்போது மற்றவங்க அதே தான் உங்களுக்கும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட போய் கெஞ்சினா மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நம்ம இன்னும் அவங்ககிட்ட போய் கெஞ்சும்போது நம்ம இன்னும் பலவீனமாக தான் அவங்க நினைப்பாங்க. சுயமரியாதைங்கிறது நமக்கு நாமளே வகுத்துக்கிறது. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகமே தானாகவே உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். சுயமரியாதையோடு இருக்கிறது திமிரே கிடையாது. அது உங்களை நிலையாகவும் உறுதியாகவும் வைக்குங்க. உங்களுக்கான ஒரு எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யாரிடம் எதையும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது யாரிடமும் எதையும் போய் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2வது, வெறும் பேச்சை நம்பாதீங்க, செயலில் பாருங்கள். ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறதுனாலையா இல்லை அவங்க அதை பேசுகிறதுனால அவங்க நம்ம வாழ்க்கைக்கு சரியானவங்க அர்த்தம் இல்லை. இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்கள். இவங்க கூட இருக்கும்போது நானாக இருக்கேனா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? ஏன்னா ஒருத்தர் கூட இருக்கும்போது உங்கள் குணமே மாறுது. உங்கள் கொள்கையை விட்டு கொடுத்துறீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அது உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உறவினராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் அதாவது உங்களை அவமானப்படுத்துகிறீங்க, மற்றவங்கள அவமானப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கள மாற்ற முடியாது. அந்த இடத்த விட்டு வர்றது மூலமாக நம்மளை நம்ம மாற்றிக்கலாம். ஒரே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வேறு பலன் வருது அப்படின்னு எதிர்பார்ப்ப எப்படி வரும்? 3வது, சுயமரியாதைங்கிறது ஒரு உணர்வு இல்லை, அது ஒரு பழக்கம். சுயமரியாதை நம்ம உணரவே முடியாது, அதை செஞ்சாதான் காரணம். அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளையிலேருந்து இதை கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னால் அதை மீறவே கூடாது. நமக்கு கொடுக்குற வாக்கை நாம் மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி நம்மளை மதிப்பாங்க? இதே மாதிரி தான் ஒரு இடம் இல்லை, ஒரு நட்பு வட்டம் நம்ம தப்பாக வழி கொண்டு போகுதுன்னு தோணுச்சுன்னா அவங்கள திருத்த முயற்சி பண்ணாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு விலகிடணும். இப்படி செய்கிறது சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு வினையை விடுவதோ ஒரு உறவை முறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட அந்த கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் எவ்வளவோ பரவாயில்ல. உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். கோபத்தில் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட்டா அப்புறம் நாமளே வருத்தப்படுவோம். அதனால் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேச்சோட முடிவு என்னவா இருக்கும், அதாவது பேசிட்டு அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நல்லா யோசித்து பேசுங்க. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சில் இல்லை செயலில் தான் மரியாதை கற்றுக் கொடுக்கும். என்னையும் மதித்து நட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க உங்களை மதிக்காமல் நடக்கும்போது அதுக்கு ஒரு விளைவு இல்லைன்னா எதுவுமே மாறாது. நம்ம அனுமதி இல்லாமல் யாருமே நம்மளை அவமானப்படுத்த முடியாது.
நீங்கள் எதை பொறுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் மற்றவங்க உங்களை எடை போடுவாங்க. நீங்கள் பேசுகிறத விட அந்த இடத்த விட்டு அமைதியாக நீங்கள் நகர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய பாடமாக இருக்கும். 5வது என்னென்னா, கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான சொத்து. உண்மையிலே சக்தி வாய்ந்த ஆளுங்க கத்த மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கத்த மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு வெடிக்கிறதுனால அப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் அது எதையுமே சரி பண்ணாது. அமைதியான உறுதியான செயல் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும். ஒருத்தர் உங்கள் எல்லையை மீறும்போது கத்தவோ சண்டை போடவோ வேண்டாம். என்ன பண்ணணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வைங்க. அந்த நேரம் வரும்போது அமைதியாக அதை செஞ்சிடுங்க. தேவையில்லாமல் பேசுகிறது நம்ம சுயமரியாதை தான் குறைக்கும். ஆக மரியாதை உள்ளவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, விலகி போவாங்க. தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தர் தான் மதிப்பை ஏற்றுக்க சொல்லி யாருக்கிட்டேயும் போய் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மதிப்பு மரியாதை என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டு உங்கள் ஆற்றலை வீணாக்காதீங்க. அமைதியாக அந்த உறவை விட்டு விலகி போகிறது. நீங்கள் பேச நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 1000 வார்த்தைக்கு அது 1000 வார்த்தையை அதை விட சக்தி வாய்ந்தது நீங்கள் விலகி போகிறது. அதாவது விலகி போகிறதுங்கிறது தோற்று போகிறது இல்லை, அது வளர்ச்சியோட எல்லை. சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட அவசியம் இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுதுன்னா உண்மையான முதிர்ச்சி அப்படின்ட்டு அர்த்தம். ஆக எளிமையாக சொல்லணும்னா மரியாதை மற்றவங்ககிட்ட இருந்து வர்றது இல்லை, அது உங்ககிட்ட இருந்து உங்கள் நடத்தையிலேருந்து தான் வர்றது. அதை பொறுத்து இருந்து நீங்கள் அதை ஆரம்பிக்கிறதா நல்லது. ஓகேங்களா? இந்த 6 எளிய வழிகளையும் நீங்கள் பின்பற்றிங்கன்னா மற்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.